மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் இந்த வேர்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் கடைசி ஒரு 6லேருந்து 1 வருஷமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது என்ன மேஜிக்கா, இல்லை இப்படி பண்ணால் நடக்குமா, இல்லை வந்து எல்லோரும் சும்மா வாய் உதாறு விட்றாங்களா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா அது எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது. கண்டிப்பாக காலைல எழுந்தவுடனே நைட்டு வரும் பல தாட்ஸ் நம்ம மண்டைக்குள்ளே போவோம். எப்படி பீரியட் ஆகிறது, எப்படி நல்லா படிக்கிறது, எப்படி ஃபேமிலியை நல்லா கொண்டு போகிறது, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எல்லாம் நிறைய தாட்ஸ் ஓடும். இந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு கோல் நோக்கி தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? பெரிய கோலு, சின்ன கோலு அது கேட்டகரைஸ் பண்ண வேணாம். ஒரு கோல் நோக்கி இருக்கும். 10,000 வாங்குறவங்களுக்கு 30,000 40,000 வாங்கினா சார், 40,000 வாங்குறவங்களுக்கு 1 லட்சம் வாங்க, 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு 2 லட்சம் வாங்க சார், 2 லட்சம் வாங்குறவங்களுக்கு 5 லட்சம் வாங்க, 10 லட்சம் வாங்கினா சார். ஸோ இது போல் கோல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும், பெருசு பெருசாக போயிட்டே இருக்கும். இந்த கோல்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கும் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா அது நடக்கும். இது வந்து நான் பிலீவ் பண்ணல கண்டிப்பாக. இப்போ நான் பிலீவ் பண்ணுறேன். லாஸ்ட் ஒரு 60 டேஸாக, கரெக்டாக 57 டேஸாக நான் ஒரு கோல் வச்சுருக்கேன் 2030. அது நடக்குமான்னு பார்க்கலாம். அதை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். அஃபர்மேட் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேனிஃபெஸ்ட் அஃபர்மேட்டும் பண்ணிட்டா கண்டிப்பாக நடக்குமானா சத்தியமாக நடக்காது. ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆக்ஷன்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு கோல் நோக்கி போயிட்டுருப்பீங்க, அதை வந்து நீங்கள் நடக்கும்னு சொல்லிட்டுருப்பீங்க. பாசிட்டிவாக இருக்கணும் அது கண்டிப்பாக, இல்லைனா அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் அந்த கோலை நோக்கி ஒவ்வொரு நாளாக நகர்ந்துகிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு ஆக்ஷனாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 10வது 15 நாளில் அந்த ஆக்ஷனுக்கான ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. அது வந்து 20 days 30 days நடக்குமா நடக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க ரிசல்ட்ஸில். நீங்கள் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான கனெக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஆக்ஷன்ஸோட பவர் வந்து ஒரு நாள் 2 நாளையோ அது இது பண்ணாது. ஒவ்வொரு நாளும் இன்புட் போட்டுகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்ஷன் வந்து சில இதுவை கோரிலேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் போஸ்ட் யாருன்னா பார்க்கலாம், அது மூலிமா உங்களுக்கு ஒரு லீட்ஸ் கிடைக்கலாம். அந்த லீட்ஸ் மூலம் நீங்கள் பெரிய ஆகலாம். ஸோ நான் மேனிஃபெஸ்ட் தான் பண்ணுவேன், நான் போஸ்ட்டே போட மாட்டேன்னா, அந்த நீங்கள் போஸ்ட்டு போட்டால் தான் அது யாருன்னா பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒன்று லீடு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்ஷன். நீங்கள் டெய்லி ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த ஆக்ஷனுக்காக, அதாவது இது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் அன்கான்ஷியஸாக நீங்கள் எஃபர்ட் போடணும். இதுதான் மெயின் அஃபர்மேஷனோட மேனிஃபெஸ்டோட பெரிய இதுவே இதான். அன்கான்ஷியஸாக நீங்கள் எஃபர்ட் டெய்லியும் போட்டுகிட்டே இருக்கணும். அது நடக்கும், நடக்காமல் போகலாம், பட் நம்பிக்கை மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலையில் எழுந்துக்க முடியல என்னால். ஆனால் இப்போ என்னால் எழுந்துக்க முடியுது 3:30க்கு டெய்லியும். இது என்னெல்லாம் பார்த்தோன்னா ஹேபிட்டை பில்ட் பண்ணியிருக்கேன்ல இவ்வளோ நாள். எனக்கு ஒரு கோல் இருக்குது, அதை நோக்கி நான் மூவ் ஆகிட்டே இருக்கேன். ஓகேவா? எனக்கு லேசினஸை விட தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஐடியா இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிடுவேன் ஒரு நாளைக்கு. ஸோ 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கான ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்கணும். அது பர்சனல் லைஃப்லேயும் சரி, அஃபிஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, மணிலையும் சரி, லேர்னிங்லேயும் சரி, எல்லாமே கலவையாக ஒன்றா போயிட்டே இருக்கணும். ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணால் தான் ஒரு ஹார்மோனியஸ் க்ரோத் இருக்கும். நான் பணம் மட்டும் தான் பண்ணுவேன், அப்புறம் பணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இதில் சந்தோஷமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணாதீங்க. பணம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பணம் தான் பெருசாக தோணும். பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் தோணும், அப்பா அந்த லைஃபே பணம் இல்லைனா கூட சந்தோஷமாக வாழ்ந்துன்னு கண்டிப்பாக சில பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் ஐடி ஒர்க் பண்ணி அமெரிக்காவில் நிறைய பேர் செட்டில் ஆகிருப்பாங்க, ஒரு 56 இருப்பாங்க. அவங்கள போய் கேளுங்க, நீங்கள் எப்போ ஹாப்பினஸாக இருந்தீங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது ஹாப்பினஸாக இருந்தேன். ஸோ அவங்ககிட்ட பணம் இருக்குது, இந்த ஹாப்பினஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இது உண்மையான ஹாப்பினஸை கொடுக்கல. இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஹாப்பினஸ்ஸு. ஆனால் நம்மளோட ரியல் ஹாப்பினஸ் வந்து பாஸ்ட்டில் இருந்திருக்கு. அது வந்து காசு இருந்தாலும் அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த ஹாப்பினஸ் மட்டும் இல்லை. எதுவுமே தேவையில்ல ஹாப்பினஸ்க்கு. உண்மை தான், எதுவுமே தேவையில்ல ஹாப்பினஸ்க்கு. வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், இதை பற்றி ஒரி பண்ணாமல் நம்மளோட வாழ்க்கை வாழறதுக்கு தான் பிறந்திருக்கும், ஹாப்பினஸாக தான் இருக்கணும்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு இது எடுத்துக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கணும். இந்த ஆட்டிடியூட் எனக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இருக்குமானா கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே பில்டப் பண்ணிட்டே போகணும். அதெல்லாம் நம்மளுக்கு சக்ஸஸ் இருக்குது. அது நடக்குமானா நம்பிக்கை தான் இருக்க முடியும், ஆக்ஷன்ஸாக எடுக்க முடியும். மற்ற எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஃபைன். இன்னொரு வீடியோ பற்றி வேறு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் நாளைக்கு. பாய்.